தல்றா ஆளப்பாரு. இந்த முறை கவுன்சிலர் ஆகி எம்எல்ஏ ஆகி முதலமைச்சர் ஆகி நீங்க தான் இந்த நாட்டையே காக்கணும். தாய்க்குளம் சொல்லிட்டா எல்லாம் சரியா இருக்கும். காசு போட்டா கை தட்டுங்க. நிப்பாட்டுங்க. என்னையா இது? என் தொகுதியில ஒரு பெரியவர் சட்டை இல்லாம இருக்கிறதா? இந்தா மாலைய புடி. ஐயா உங்க பேர் என்ன? ரத்தனம் தம்பி. ரொம்ப நல்லா இருக்கு. வர்ற எலெக்ஷன்ல காலின்னு பேர் வந்தன ஓட்ட கப்புன்னு குத்தி தொகை கொடுத்தவனே, ஏழைகளின் மானம் காத்தவனே, அடையாளமே, எதிராளமே. என்னது? என் தொகுதியில எனக்கு ஓட்டு போடுற ஒருத்தர் கோமணத்தோட நிக்கிறதா? இந்தா பரவாயில்ல, வேட்டி இல்லாம கூட இருக்கலாம். ஜெட்டி போட்டா என்ன, ஜெட்டி போடலன்னா என்ன? ஊர் வந்துருச்சு, இறங்குங்கண்ணா. என் தாய் மண்ணு வந்துருச்சா? கோமணம் கட்டி பழகணும். ஆக வேண்டியதை பார்ப்போம். கடவுளே காப்பாத்து. கனவுல பிரமாண்டமா இருக்கு, நேர்ல சுமாரா இருக்கு. இப்போ தானே இறங்கியிருக்கேன். தாய் மண்ணை உயர்த்துவோம். உயர்த்துறேன். மண்ணு விலைலாம் ஏறி போச்சுடா. மண்ணு விலை கூடி போனதெல்லாம் இப்ப எதுக்குடா சொல்றீங்க? கொட்டடிக்கிறவங்க வரவேற்க வர்றாங்க. வாங்க 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 வாங்க. ஏ கொட்டு பாய்ஸ், அண்ணன் இங்க இருக்கடா, நீங்க எங்க போறீங்க? போடா காலிபேல. பையன் உள்ள மரியாதை இல்லாம குச்சில அடிச்சிட்டு போடுவாங்க. வரான் பாரு டுபாக்கு. என்னக்கா உனக்கெல்லாம் எத்தனை முறை தோத்தாலும் புத்தியே வராதா? கொஞ்சம் கூட வெக்கமான இல்லாம பேண்ட் சட்டை போட்டுட்டு துபாயில இருந்து வந்துட்டேன். போயா அட போயாண்ணா. யார் பொண்டாட்டி ராய்வ? தெரியலண்ணா. நம்ம ஜெயிச்சோன்னே இவளுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறணும்டா. அண்ணே ரத்தனே வணக்கம்ண்ணே. வணக்கம். என்ன காளி எப்படி இருக்க? சௌரியம் தான். சட்டையெல்லாம் கோமாளி மாதிரி போட்டிருக்க. என்ன இந்த சட்டைக்கு என்ன குறைச்சல்? சரி அதை விடு. பாட்டில் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கியா? பாட்டில்னா என்ன பாட்டிலியா? செண்டு பாட்டில், புல்லு பாட்டில், வேற என்ன? அதெல்லாம் எந்த பாட்டிலும் வாங்கல. அட போடா கோமாளி, இவன்லாம் பாருன்னு போய் பாட்டில் வாங்கலைன்னா கோமாளி பையங்கிறான். இப்ப புரிஞ்சு போச்சு. பூரா பையனையும் பாட்டில் வாங்கி கொடுத்து கவுத்தல. பாடா. உலகமாக தலைவர்களே, நீங்கெல்லாம் மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே நல்லது பண்ணி இன்னும் மக்கள் மனதில் நீங்காம இடம் பெற்றிருக்கீங்க. உங்களை மாதிரியே நானும் மக்களுக்கு சேவை செய்யணும். அதுக்கு உங்க ஆசீர்வாதம் எல்லாம் வேணும். நான் அதிகமாலாம் ஆசைப்படல. நான் இந்த ஊர்ல ஏதாவது ஒரு வார்டுல 2 ஓட்டு வித்தியாசத்துல கவுன்சிலர் ஆயிட்டா அதுவே போதும். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க லீடர்ஸ். டேய், அவளை பார்க்கணும் போல இருக்குடா. காசு இருந்தா கொடுங்கடா. காசு பணம் துட்டு மணி மச்சி. துபாயில இருந்து சிங்கிளா ஒரு ஆடு வந்துரு மச்சி. எவ்வளவு தேரும்? அது பொட்டியா தேரும் மச்சி. பொட்டியாவா? ஆமா மச்சி. எதுக்கு வந்திருக்கான்? ஏதோ கவுன்சிலர் ஆகணுமா மச்சி. கவுன்சிலரா? ஏய் ஆக்கிடுவோம். டேய் தக்காளி இங்க வா. சொல்லுங்கண்ணே. ஒரு 4 மாலை எடுத்து வா. ஐயோ காசு இல்லைண்ணே. டேய் கோயில்ல இருக்கும், போய் எடுத்துட்டு வாடா. ஓகேண்ணே. உன் பேர் என்ன? அவன் பேரு காளி மச்சி. காளியா? காளி இனிமேல் காளி மச்சி. வா போவோம். தம்பி கரிகாலா, இந்த கெட்டப்ல அண்ணன் எப்படி இருக்கேன்? அப்படியே கவுன்சிலர் மாதிரி இருக்கீங்கண்ணா. வாழ்க காளி, வாழ்க காளி, வாழ்க காளி, வாழ்க தங்கமுகம் கொண்டவனே, வாழ்க தங்க தலைவனே, துபாய் ராஜா, வாழ்க தானே தலைவனே, வாழ்க கவுன்சிலர் தங்கமுகம் கொண்டவனே, துபாய் ராஜா, தங்க தலைவனே, வாழ்க. என்னப்பா வந்த அன்னைக்கே மாலையெல்லாம் போட்டு அசத்திட்டீங்க. தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மாலை போட்டிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு. நாங்க வந்துட்டோம்ல, இனி நீங்க ஜெயிச்சிருவீங்கண்ணே. அப்படியே 2 எலெக்ஷன்ல தோத்தீங்க. ஏன் தெரியுமா? தெரியலையே. ஏன்? அரசியல ஜெயிக்கணும்னா நம்மள எல்லாருக்கும் தெரியணும். அப்படியா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏழைங்க வீட்டுல போய் சாப்பிடணும். குடிசைக்குள்ள போய் கம்பங்கூழு பழைய சோறு அப்படி சாப்பிடணும். மக்களோட மக்களா இருக்கணும். இருந்துடலாம்.
நாளைக்கு காலையில ரேஷன் கடையில போய் மண்ணெண்ணெய் அரிசியெல்லாம் வாங்க கியூல நின்னுறேன். நாம இருக்கிறோன்னு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். ஐயோ இது ரொம்ப ஈஸி. மொட்டை மாடியில நின்னா ஊரே பார்த்துட்டு போறேன். இது வேலைக்கு ஆகாது, வாங்கடா போலாம். தம்பி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு போங்க. நாளைக்கே உங்க பிறந்த நாளை கொண்டாடுறோம். கட் அவுட் பேனர் திரும்புற இடத்தெல்லாம் உங்க போட்டோ தானே. ஸ்கூல் பசங்களுக்கு இலவசமா நோட் புக் தருவோம். ஏழைங்களுக்கு அன்னதானம் பண்ணுவோம். இப்படி செஞ்சா நீங்க ஒரே நாள்ல ஃபேமஸ் 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 ஃபேமஸ். கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா நாளைக்கு தான் என் பிறந்த நாள் இல்லையே. அண்ணா உங்களுக்கு பிறந்த நாள் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். ஊருக்கு தெரியுமா? ஏயா கத்துற? இவனே சொல்லிடுவான் போல இருக்கு. பிறந்த நாள் கொண்டாடணும்னு ஆசைப்படுறீங்க, நல்லா கொண்டாடுங்க, நான் வர்றேன். அண்ணா என்ன கொண்டாடுன பணம் வேணாமா? பணம் வேணுமா? சரி எவ்வளவு செலவாகும்? என்னடா காசு பணம் கேட்குறாங்க, சரியா வருமா? எல்லாம் சரியா வருண்ணே. அண்ணா ₹1 ஆகுண்ணே. ₹1? ஏப்பா ₹1 இந்தியாவில் இவ்வளவு செய்யலாமா? முதலே கேட்டிருந்தா நான் ₹100 கொடுத்துருப்பேன். ₹100 வேணுமா? அண்ணா 1 லட்சம் ரூபாய் ஆகும். 1 லட்சமா? என்னடா இவ்வளவு கேக்குறான்? அண்ணே தம்பி சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். அப்படியா? சரி தட்டு தட்டு. அண்ணா நாளைக்கே நீங்க கவுன்சிலர்ண்ணே. கவுன்சிலர்ண்ணே. காளி 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 காளி. காலிங்கிறாங்களா காலி ஆயிட்டேங்கிறாங்களா? காளி வாழ்கன்னு சொல்றாங்கண்ணே. அப்படியா? வெளியே போனாலே செலவுதான் அரசியல்வாதிகளுக்கு. வா வீட்டுக்குள்ள நாளைக்கு ஓடு ஓடு ஓடு. பிறந்த நாளை எப்படி கொண்டாட போறாங்க பாருங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. என்னடா? அப்புறம் எங்க ட்ரீட்? என்ன ட்ரீட் வேணும்? அதான் சரக்கு. சரக்கா? நீ தண்ணி அடிப்பியா? இல்ல ஆமா, எப்பயாவது ஃப்ரெண்ட்ஸோட. நீ அடிப்பியோ அடிக்க மாட்டியோ எனக்கு தெரியாது. இன்னில இருந்து நீ சரக்கே அடிக்க கூடாது. இனிமேல் குடிக்க மாட்டேன், விடு. எனக்கு சரக்கு அடிக்கிறவங்கள கண்டாலே பிடிக்காது. என்ன பிடிக்கும்? எங்க அப்பா குடிச்சு செத்து போயிட்டாரு. நான்லாம் சாக மாட்டேன். எங்க அம்மா பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இனிமேல் குடிக்கவே மாட்டேன். சத்தியமா குடிக்க மாட்டல்ல? சத்தியமா குடிக்க மாட்டேன். இந்த மாதிரி குடிச்சு எத்தனை பேரோட வாழ்க்கை வீணா போயிடுச்சு தெரியுமா? அதான் குடிக்க மாட்டேன்னு சொல்றல. சும்மா நோய் நோய் நோய்னு பெரிய அழகின் நினைப்பு. பப்பாளி பழம் மாதிரி இருந்துட்டு ஏதோ கண்ணு மூக்கு வாயில அழகா இருக்குன்னு பார்த்தா ஓவரா சீன் போடுற. நல்லா திட்டு. ஏதோ பின்னாடி சும்மா நோய் நோய் குடிக்காது குடியாது. அதான் குடிக்க மாட்டேன்னு எத்தனை வாட்டி சொல்றது? ஓ நான் குடிக்குதுன்னு சொல்றேன். எனக்கே சொல்லி காமிக்கிறேன். என்னப்பா இப்படி எல்லாரும் அமைதியா வர்றீங்க? இன்று பிறந்த நாள் காணும் அரசியல் ஆசான் காளி வாழ்க வாழ்கன்னு எல்லாரும் கத்த வேண்டியதானே? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அண்ணன் வர தெரியல, பார்த்து பட. அது பார்த்து போகணுமா? பார்த்து போறதுக்கு இவருனா தாஜ்மஹாலா இல்ல சகிலா போஸ்டா? நீ பார்த்து போடா. அண்ணனை வாடா போடன்ற. ஐயோ என்ன படிக்கிறீங்க? என்ன அஷ்டல்ல ஓட்டு கேட்க வருவல்ல. என்கிட்ட எவ்வளவு ஓட்டு இருக்கு தெரியுமா? என் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி எல்லாரும் நான் சொல்ற ஆளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஐயோ இவங்க ஓட்டெல்லாம் போச்சா? இந்த மொட்டை ஓட்டு யாருக்குண்ணே வேணும்? தேவையில்ல. நீ அடிக்கிறத பார்த்தா யாரு எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நான் கவுன்சிலர் ஆக மாட்டேன் போல இருக்கு. அந்த பயம் இருக்கணும். இங்க வாங்க. தம்பி வாலிப முறுக்குல ஏதோ அடிச்சு போடுச்சு. நீங்க உங்க சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லிடாதீங்க. அப்புறம் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, எனக்கு டெபாசிட் போயிடும். அதனால 5000 ரூபாய் பணம் கொடு. என்ன உடனே காசு கேட்கிறேன்? தம்பி அண்ணே என்ன பைசெல்லாம் கொடுக்காதீங்க. சும்மா இருங்க. எலெக்ஷன் வர்றப்ப நடு ரோட்ல ஒருத்தனை போட்டு அடிச்சா யார் எனக்கு ஓட்டு போடுவா? அரசியல் மாதிரி பண்ணணும். சும்மா கத்துக்குட்டித்தனம் பண்ணக்கூடாது. இந்தாங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. உங்க சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லி அண்ணனுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. கண்டிப்பா எங்க ஓட்டெல்லாம் உங்களுக்கு தானே. தம்பி இன்னொரு கோட்டர் போட்டு வந்து மோதி காசு கேட்காதீங்க. அண்ணன் கபடி ஆயிருவேன். இல்ல போட மாட்டேன். இன்னொரு தடவை மொட்டையை போடுங்க. வீச்சம் தாங்க முடியல. போலாமா? மூஞ்சி முகர்கட்டையிலையும் பாருங்க. சாயங்காலம் வா பாத்துக்கலாம். சரி வருது. இங்க என்ன நடக்குது? வாங்கின பணத்துக்கு குடும்பத்தோட வந்து ஓட்டு போடுங்க சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா? என்கிட்ட அவன் வாங்கின காசை நீங்க வாங்கிட்டீங்களோன்னு நினைச்சேன். போலாமா? தம்பி மருது பப்ளிக்ல யாரையும் அடிக்க கூடாது. அவனுக்கு 50 கோட்டு அன்பளிப்பா வாங்கி கொடுத்தா அவனே குடிச்சு செத்து போவேன். எங்கேயோ அன்னதானம் போடுறேன். நீங்களே எங்க போடுறீங்க? விட்டுருவோமாண்ணே, அங்க பாருங்க.
அன்னதானம்னா ஒரு 1000-500 பேரை கோயில்ல உட்கார வச்சு சாம்பார் ரசம் பாயசம்னு போடுவாங்க. இது என்னப்பா டிஃபன் பாக்ஸ்ல ஸ்பூனை வச்சு ஊட்டுறீங்க? இதான் அன்னதானம்? இதெல்லாம் இப்ப ஃபேஷன். பேசணும் கிடக்கட்டும் போ. சரி, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நோட்டு புத்தகம்லாம் கொடுக்குறீங்க, அது எங்க கொடுக்குறீங்க? அங்க பாருங்கண்ணே. பசங்களா, அண்ணனுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. என்னடா நோட்டு புத்தகம் எல்லாம் காணா, பென்சிலும் பேனா வச்சு திருவிக்கிட்டே இருக்கீங்க? ஐயோ, சரி விடு. இந்த கட் அவுட் பேனர்லாம் வச்சு கலக்குறேன்னு சொன்னீங்களா, அது எங்க? அண்ணே விட்டுருவோமாண்ணே, அங்க பாருங்கண்ணே. ஐயோ, விடிய விடிய ஒட்டணும். கொன்னே போடுவேன். பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவை ஜெராக்ஸ் எடுத்து ஒட்டிட்டு இது போஸ்டரா? எவ்வளவு காசு கொடுத்தேன்? அண்ணே இருக்கிற காசுலாம் இப்பயே செலவு பண்ணிட்டேன்னா எலெக்ஷன் என்ன பண்றது? எல்லாம் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கேன். என் அக்கௌண்ட் உனக்கு எப்படி தெரியும்? எங்க அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கேன். உங்க அக்கௌண்ட்ல? மருது, நான் துபாயில எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன்னு தெரியுமா? கவுன்சிலர் ஆகுறதா என் எண்ணமே. ஆயிடலாமா? கண்டிப்பா ஆவறீங்க. கையை கொடுங்களேன். கவுன்சிலர் ஆவறீங்க, ஜெயிக்கிறோம். வாங்கண்ணே. கடவுளே நல்லது நடக்கணும், பாத்துக்கப்பா. சொல்லு. கண்ணை மூடு. ஏன்? கண்ணை மூடு. பார்க்காத. கண்ணை தர. என்னது இது? பிரிச்சு பாரு. பொறுமையா பொறுமையா பிரிச்சு பாரு. போனா இவ்ளோ காஸ்ட்லியான மொபைல் போனை எப்படி வாங்குன? எல்லாம் காளியோட மகிமை. காளி இருக்கிற வரைக்கும் எந்த கவலையும் கிடையாது. ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஓகே, வா போலாம். தருமபுரியில் போலி மது அருந்தியதால் 4 பேர் பரிதாப சாவு. மருது, டீ சாப்பிடலாம் வா. இந்த கடையிலையா? ஏப்பா, சின்ன கடையில சாப்பிட்டா தான் நம்ம செல்வாக்கு உயரம்னு நீ தானே சொன்ன. சரி, அண்ணனுக்கு ஒரு டீமா. ஏன் நீங்க சாப்பிடலையா? நாங்கெல்லாம் சாப்பிட்டோம், நீங்க போங்க. ஐயோ, அடுத்த பாடல். நேத்து ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர் மறந்தோம். நாத்து குளிர் காத்து கூத்து என்ன கூத்து. என்னண்ணே, ஓகேவா? மருது ப்ளீஸ். முதல் நம்ம கவுன்சிலர், அதுக்கப்புறம் தான் காதல். என்ன சொல்ற? பாப்போம் பாப்போம். அக்கா, மாமா வாடகை வாங்கிட்டு வர சொன்னாங்க. டேய், போய் உங்க மாமாவை நைட் 7 மணிக்கு வீட்டுக்கு வர சொல்லு. போ. 7 மணிக்கு எதுக்கு வர சொல்லுது? ஒருண்ணே பாப்போம். ஏய், என்ன கேட்காம யாராங்க கடைய போட்டது? ஏய், என்ன கேட்காம கடை யாரு போட்டதுங்க? போயிட்டு நைட் 8 மணிக்கு வீட்டுக்கு வா, போ. அப்படியா? அப்ப சரி, புத்திசாலி பொண்ணு பொழைச்சி போ. ஏய், நீ யாரா இங்க? 7 இங்க 1 8. நீ 8:30 வாங்க, பேசிக்கலாம். அப்ப சரி. போடா குடியாரா. என்ன மருது பூரா புதுசா இருக்காங்க. இவங்கிட்ட நான் எப்படி தான் ஓட்டு வாங்குறதோ. போலாமா? அண்ணே, டீக்கு காசுங்க. ஏன்டா, நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன்? ஒரு 5 ரூபா கொடுக்க கூடாதா? நீங்க கொடுத்தா தானே மரியாதையா இருக்கும். கொடுங்கண்ணே. அப்படியா? கொடுங்கண்ணே, எண்ணிட்டு இருக்காதீங்க. கொடுங்க. வாங்கண்ணே போலாம். டேய், 1000 ரூபா கொடுத்துருக்கேன் பா. டீ குடிச்சிட்டு மிச்ச காசு வாங்க வேணாமா? கவுன்சிலர் ஆக போறீங்க, மிச்ச காசுலாம் கேட்டுட்டு வாங்கண்ணே போலாம். இல்ல, நானும் ஒரு உணவுதி அக்கா, உங்களுக்கு மிச்ச காசு வேணும்னா நைட் 9 மணிக்கு உங்களை மட்டும் வீட்டுக்கு வர சொல்றேன். ஐயோ, எல்லா காசும் செலவாயிரும். ஓடி போயிடலாமா? வாங்க வாங்கண்ணே. வாங்க வாங்க. என்னங்க 2 மாசமா வாடகை தரல? இருக்கீங்களா, காலி பண்ண போறீங்களா? ஏங்க வெளியே இருந்தே பேசுறீங்க? வாடகைலாம் அப்புறமா பாத்துக்கலாம். கொஞ்சம் உள்ளார வந்து மீன் குழம்பு ருசி பார்த்துட்டு போங்க. அட வாங்க. வாடகை தர போறே இல்லையாமா? என்ன அவசரம்? இருங்க, உட்காருங்க. வாடகை கேட்க வந்தா வீட்டை மறந்துட வேண்டியதான் போல இருக்கு. உபசரிப்புலாம் பலமா இருக்கு. வீட்டை எழுதி வந்துருவாளோ? குணவதி, குணவதி, ஏய், என்ன கேட்காம யாரு உனக்கு இலையா போட்டது? யாரு உனக்கு இலையா போட்டது? போடா, போடா, போய் தொலைடா, போடா.
குணவதி ஆமா ஏய் யாரா நீ? உனக்கு என்னடா இங்க வேலை? நீங்களானே போடா நம்ம அக்காவானே போடா. அப்போ சரிண்ணே போ. கதவை சாத்திக்கண்ணே. மதி மீன் குழம்பெல்லாம் ரெடியாமா? நீங்க உட்காருங்க, ரெடியா இருக்கு. இன்னும் எத்தனை பேருக்கு குழம்பாக்கி வச்சிருக்காளோ? தம்பி, இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி. மனிதன் கண்டுபிடிச்சதுல மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ன? செல்போன். முட்டை போண்டா. உன்னை மாதிரி மூதேவி கூட எவ்வளோ நாள் நான் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். மனிதன் கண்டுபிடிப்பிலே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு சரக்கு தான். அண்ணே, நீங்க குடிக்கிறது மாத்திரம் ஊர்ல தெரிஞ்சதுன்னு வச்சுக்கங்க, பொம்பளைங்க ஒருத்தரும் ஓட்டு போட மாட்டாங்க. தம்பி, தமிழ்நாட்டில் எத்தனை பேர் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? எனக்கு பொம்பளைங்க ஓட்டு தேவையே இல்லை. குடிகாரங்க ஓட்டு போட்டாலே நான் ஸ்ட்ரெயிட்டாக எம்பி ஆயிடுவேன். ப்ளீஸ் கட் அவுட். ஓகே, உட்காருங்க. சொன்ன உடனே எந்திரிச்சு போயிடுறதா? எலெக்ஷன் வேற வரப்போகுது. அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா யோசிச்சிங்களா? யோசிச்சிங்களாடா? அண்ணே ஒன்று செய்வோம். ஆ. நாளைக்கு ஓட்டு கேட்டு போகும்போது எல்லாரும் காலைல வந்து கதருங்க. நீங்க ஓட்டு போடலாம் செத்தே போறோம் சொல்லி அழுங்க. அப்போ உங்க மேல இறக்கப்பட்டு ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம ஜெயிச்சிருவோம். ஏய், ஜெயிச்சா கெத்தா ஜெயிக்கணும்டா. கரெக்ட். அப்ப நீயே சொல்லு. அண்ணே, நாளைக்கு நம்ம ஊர்ல சுதந்திர தினம். தம்பி, நாளைக்கு நம்ம ஊர்ல மட்டும் சுதந்திர தினம் இல்ல, இந்தியாவுக்கே சுதந்திர தினம். மேல சொல்லுங்க. அண்ணே, நிறைய விஐபி வராங்க. அதுல முக்கியமான சீஃப் கெஸ்ட் நீங்க தான். இதுல நானா சீஃப் கெஸ்ட்? அப்புறம் இதுல எழுதி இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு மேடையில வந்து அசத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஊர்ல இருக்கிற எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான். நீங்க கவுன்சிலர்ண்ணே, கவுன்சிலர். என்னையா இது? இதை படிக்கும்போது பொழுது விடிஞ்சும் போல இருக்கு. தம்பி, நீங்க மட்டும் ஒரு விஷயத்தை நல்லா மனசுல வச்சுக்கணும். வர்ற எலெக்ஷன்ல மட்டும் நான் ஜெயிச்சு கவுன்சிலர் ஆகல, உங்க அண்ணனை நீங்க உசுரோடே பார்க்க. இந்த எலெக்ஷன்ல மட்டும் உங்களை வச்சு நாங்க சம்பாதிக்கலன்னா வேற வாய்ப்பே கிடைக்காது. என்னையா யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே. நீங்க வேற நைட்டு ஃபுல்லா படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு தூங்கும் போது இந்த மாத்திரை போட்டு படுங்க. என்னையா இது தூக்க மாத்திரை மாதிரி தெரியுது? அண்ணே, படிச்சதை மறக்காம இருக்கிறதுக்கு ஞாபக மாத்திரை. ஏப்பா, நீ இதை சின்ன வயசுல கொடுத்துருந்தா IAS IPS ஆயிருப்பேன்ல. இருந்தாலும் பரவாயில்ல. இன்னொரு விஷயம், நாளைக்கு ஃபங்க்ஷன்ல தம்பிகள்லாம் நிறைய பெரிய மாலையெல்லாம் கழுத்துல போடக்கூடாது. ஏன்னா எனக்கு கழுத்து பெயின். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நாளைக்கு நிப்பாட்டு. கொடி வாங்கணும், தோரணம் வாங்கணும், பந்தல் போடணும், முட்டாய் திங்கணும். அதுக்கு தானே அண்ணே வெட்டு. இந்தாங்க. என்ன ஓகேவா? அண்ணே, நாளைக்கு விழாவை அசத்திடுவோம். அண்ணே, தம்பி சொன்னா எல்லாம் சரியா தானே இருக்கும். பயமுள்ள கரெக்டா சொல்லுது. நாளைக்கு மீட்டிங்ல போய் பேசி பிரிச்சு மேய்ஞ்சு எல்லா பயிலும் போயிட்டாங்க. இவனும் போயிட்டானா? என்னையா சரக்கையுமாயா தூக்கிட்டு போவாங்க? இவங்களெல்லாம் நம்பி நான் எலெக்ஷன்ல. ஐயோ, டேய், இங்க வா. என்னண்ணா? குடிக்குறா. கொடுக்க முடியாது. எதிரே. டேய், என்ன விட்றா. டேய், கொடிய தாடா. எருமை மாடு மாதிரி இருக்க. என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்க. என் கொடிய தாடா. நல்லா சோத்து முட்டை மாதிரி இருக்க. ஓவரா தூக்குறா. பையன் திட்றா. கேக்கல பாரு. அடிக்க போறியா? அடி. இந்த அடிச்சுக்கோ. ஹலோ. அடிச்சுடா. ஏய், காலின் எங்க வரானடா? காலி இங்க வராரா? டேய், இந்த அப்படி பட. கும்கி யானைய குப்புற படுக்க வச்சிரும். காலி எப்பறா தப்பிச்சான்? மருது அண்ணன் வந்துட்டாரா? டேய், திரும்புடா. ஆனே போ. மர ரைட்ல அண்ணனானது செஞ்சு. பயக பெருசா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்ணே. அப்படியே மேல இருந்து தலைக்கு அப்படியே ஊரே ஆடிடும்ல. ஆமா திரும்ப தலையில அப்புறம் தான் கொள்ளலாம். எப்படா வந்தீங்க? சந்தோஷமா இருக்கீங்க? இருக்காதா பின்னே மருது. இப்பதான் ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு. அண்ணே, நாங்க எழுதி கொடுத்தெல்லாம் படிச்சீங்களா? விடிய தூங்காம படிச்சாச்சு. அதுவும் அக்கால பெண்கள் இக்கால பெண்கள் பழக்க வழக்கம்னு ஒரு சாப்டர் எழுதி கொடுத்தே. சூப்பர். யாரு எழுதி கொடுத்தது? நீதானப்பா. அத பத்தி இந்த பகுதியில நான் பேசிட்டேன்னு வச்சுக்க, எல்லா பெண்கள் ஓட்டு எனக்கு தான். அதுக்கப்புறம் நான் தான் கவுன்சிலர். இங்க பாரு, விழா ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கு? எந்த விழா? என்னையா சுதந்திர தின விழான்னு காசு வாங்கிட்டு போனீங்கல்ல? அண்ணா, எல்லாம் பக்காவா ரெடியா இருக்கு. அண்ணே, நான் கொடுத்த மாத்திரை சாப்பிட்டீங்களா? மாத்திரை அந்த மனப்பாடம் பண்ணதெல்லாம் மறந்துடாம இருக்கிறதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்தீங்கல்ல, அந்த மாத்திரை சாப்பிடறதுக்கு மறந்துட்டேன். இதை மறக்காம இருக்கிறதுக்கு இன்னொரு மாத்திரை சாப்பிடணும். கரண்ட் போச்சுடா. கரண்ட் போச்சா? என்னடா பண்றது? டேய் மருது, ஜெனரேட்டர் வச்சிடலாம். ஜெனரேட்டரா?
ஜென்ரேட்டர்னா அதுக்கு வந்து நிறைய செலவாகும். அண்ணன் வேற கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணியிருக்காரு. அண்ணா நிப்பாட்டு. எதுக்கு எடுத்தாலும் நீ காசு கேட்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் நான் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது 5 பைசா இல்லாமல் வந்தேன். கொடியேத்துங்க, முட்டாய் விடுங்க, சாப்பிட்டு வீட்டில் போய் சோறு சாப்பிட்டுக்கிறேன். அதான் செயின் மோதிரம்லாம் இருக்குல்ல. மருது அண்ணே தம்பி சொன்னா எல்லாம் சரியா தானே இருக்கும். கையறா கரிகாலா. என்ன இவ்வளவு தூரம் வஞ்சிக்கிட்டே இருக்கேன்? வெக்கம் மானம் சூடு சொரணம் இல்லாம கிக்கி கிக்கின்னு இழிச்சுக்கிட்டே இருக்கேன். அண்ணா கேவலத்தையும் அவமானத்தையும் எவன் ஒருத்தன் பொறுமையாக தாங்கிக்கிறானோ அவன்தான் சினிமாலையும் சரி அரசியலையும் சரி பெரிய ஆளா வர முடியும்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு. கரெக்ட் மருது. துபாயில இருந்து கஷ்டப்பட்டு எவனாவது காசு சம்பாதிச்சிட்டு வருவான். அவன்கிட்ட இருந்து வாங்கி திங்க கூடாதுன்னு உங்க தாத்தன் சொல்லலையா? எங்க போயிருப்பான்? மம்மி மாதிரி சுடுகாட்டில் தான் படுத்திருப்பான். தோண்டி எழுப்பி விளக்க மாத்து கொண்டு அடிக்கல. என் பேரை மாத்து. அண்ணா ரொம்ப சூடா இருக்கீங்க. டேய் அண்ணனுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வாப்பா. கூல்ட்ரிங்க்ஸா? அதுவும் என் காசா தான் இருக்கும். ஐயோ ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அண்ணனுக்கு ஒரு டீ குடா. ஆமாடா. டீ எல்லாம் வேண்டாம். மக்கள் ஆசைப்படுறாங்க, சாப்பிட மாட்டேன்றீங்க. ஓட்டு விழாது. இந்தடா. ஏய் டீயை கொண்டா. போட்டு போடுவாங்கல்ல கண்டிப்பா. அண்ணா கேஸ் ப்ராப்ளம் நினைக்கிறேன். அண்ணனுக்கு ஒரு மோர். மோரா? என்ன சொன்ன உடனே வர பக்கத்துல பதுங்கி இருந்தானா? சாப்பிடுனே. மோர் வேணாம். அண்ணா சாப்பிடுங்கண்ணே. மக்கள் ஆசைப்படுறாங்களே, ஓட்டு கிடைக்காது. ஐயோ இந்த மக்களோட ஒரே தொல்லையா போச்சு. ஓட்டு போடுவாங்களா? கண்டிப்பானே. காலே வாழ்க காலே வாழ்க வருங்கால கவுன்சில் வாழ்க வருங்கால ஜனாதிபதி. போலீஸ்ல புடிச்சிட்டு போயிருவாங்களா? சத்தம் போடாதடா. வாழ்க வாழ்க. ஓகே இதெல்லாம் ஜெனரேட் கொடுத்துடலாம். நான் எழுதி கொடுத்ததெல்லாம் வந்து மேடையில் ஏறி பிச்சை எடுக்கிறீங்கண்ணா. வாங்கண்ணா போலாம். மேடையில ஏறதுக்கு முன்னாடி முன்னாடி மேடையில ஏறதுக்கு முன்னாடி முன்னாடி என்னாச்சு? அவுட்டு. என்னடா? வாங்கடா. எதுக்கு இதெல்லாம்? குடி. கூலா இருக்கா? கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறான். ஐயோ போதும் போதும். கொஞ்சம். சரி நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இவன் சிரிச்சு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த வர்றேன். ஏன் இப்படி செலவு பண்ற? பணத்தை பத்திலாம் கவலைப்படாத, நீ ஜாலியா இரு. டேய் ஐயோ. என்னடா இங்க நடக்குது? அண்ணா தலைவா, ஐயோ வருங்கால கவுன்சிலர், எங்க கவுன்சிலர். நான் அங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னமோ பொம்பளை பிள்ளைகளுக்கு பிஸ்கூத்து வாங்கி கொடுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்க. எல்லாம் உங்களுக்காக தானே. இதுவும் எனக்காகவா? என்னப்பா சொல்ற? இவங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். சரி. 400 ஓட்டு இருக்கு. எல்லாம் பேசி வச்சிருக்கேனே. மருது நீ வந்ததுல இருந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் கவுன்சிலர் ஆயிடுவேன் நம்பிக்கை வந்துருச்சு. ஆமாண்ணே. அச்சு இவர்தான் வருங்கால கவுன்சிலர். உங்க காலேஜ்ல ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுங்க எல்லாத்தையும் தீர்த்துருவாரு. அண்ணனுக்கு ஒரு ஆய் சொல்லுங்கம்மா. ஹாய் சொல்லிக்கங்க. ஹாய். ஹலோ. ஹாய். ஹலோ. ஹலோ. இல்ல ஒரு ஹாய் சொல்லி வச்சா நாளைக்கு காலேஜ் பிரச்சனை தீக்கலாமேன்னு. ஹாய் ஹலோ. கரெக்டா சொல்லு. ஓட்ட மாத்தி போட்டுற போறாங்க. செலவு நிறைய ஆயிருக்கு. பை பை. பாய்.